போட்டுறேன் ஒரு நிமிஷம். Where is my screen sharing? Window. Window or tab? Okay. Okay. சரி. So, defibrillator. Previously we saw pacemaker, right? So, pacemaker எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? SA நோட்ல இருந்து ஏவி நோட் வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிற இம்பல்ஸோ இல்லை ஏவி நோட்லேருந்து நர்வ் ஃபைபர்ஸ்க்கு போகிற இம்பல்ஸோ வந்து ட்ராவல் ஆகும்போது ஏதாவது ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை ஃபாஸ்ட்டாக இருந்தாலோ இல்லை அது வந்து டிரான்ஸ்மிட்டே ஆகலை, அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பேஸ் மேக்கர் வந்து வச்சுப்போம், ரைட்? ஸோ அதில் வந்து we saw டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர்ஸ், ஒவ்வொரு டைப் ஆஃப் பேஸ் மேக்கரும் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பிளாக் டயக்ராம்லாம் we saw. And yesterday I sent two videos, right? One வந்து what is a defibrillator in general. So general என்ன கேசஸ்ல defibrillator யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. Another one is how you use a Philips defibrillator. So Philips கம்பெனியோட defibrillator demo பார்த்துருப்பீங்க, right? ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஜூல் செட்டிங்ஸ் இருக்கு, வேற என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து அந்த டெமோல காமிச்சிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ நவ் கோயிங் டு த சிலபஸ். ஆக்சுவலாக சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, why do we need a defibrillator and அதோட பிளாக் டயக்ராம் என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதெல்லாம் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீட் ஃபார் அ defibrillator. Defibrillator எப்போ வேணும் அப்படின்னா, whenever there is a ventricular fibrillation. So ventricular fibrillationன்றது தான் வந்து it's a very serious condition, okay? So in that condition what happens is there is an asynchronous contraction of the heart muscles. So heart muscles வந்து ஒரே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகாது. That is your ventricular muscles, right? So இது வந்து ஆல்ரெடி நம்ம abnormal cardiac rhythmsல we would have discussed this condition. So what will happen is ventricular wall வந்து சரியா வந்து பம்ப் பண்ணாததுனால there is a coronary occlusion. So coronary occlusion னா coronary arteries and veinsல blood வந்து circulate ஆகாம இருக்கும். So அந்த மாதிரி இருக்கும்போது you will get irregular contraction. So அந்த ஸ்டேஜ்ல வந்து ventricles will cure. So அது வந்து ஒரு மாதிரி electrical impulse இருக்கும், but it won't pumping the bed. So அப்போ என்ன ஆகும்னா cardiac அவுட்புட் வந்து டோட்டலாக கம்மியாயிடும். ஸோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிச்ச ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளை இருக்காது, ரைட்? ஸோ அதுதான் வந்து ரொம்ப சீரியஸான வென்ட்ரிகுலர் கண்டிஷன், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ இஃப் யூ லுக் அட் தட் டயக்ராம், ஸோ திஸ் இஸ் தி வேவ் ஃபார்ம் ஃபார் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். யூ கேன் சி ஹியர் பிக்யூஆர்எஸ்டியே காணும் பாருங்க, ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் பீக்ஸ் தான் இருக்குது அதில். ஸோ இந்த கேசஸில் வென் யூ யூஸ் அ டிஃபிப்ரிலேட்டர், சடனாக ஒரு ஷாக், எலக்ட்ரிக்கல் ஷாக், ஹை எனர்ஜி ஷாக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹார்ட்ல இருக்கிற இந்த கியூரிங், அதாவது கியூரிங்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி அது வந்து பம்ப் ஆகாம ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். நீங்க அது வீடியோஸ்ல கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அப்போ வந்து இந்த சடன் எனர்ஜி ஷாக் கொடுக்கும்போது இட் வில் கம் பேக் டு இட்ஸ் நார்மல் கண்டிஷன், ஸோ விச் இஸ் யுவர் நார்மல் இசிஜி. ஸோ டிஃபிப்ரிலேட்டர் வந்து யூ ஹவ் சீன் இட் இன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ், ரைட்? ஸோ லாட் ஆஃப் மூவிஸ்ல வந்து சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது அவங்களுக்கு ஹார்ட் நின்று போயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹை எனர்ஜி ஷாக் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 பேடில் இருக்கும், அந்த பேடில் நல்லா ரப் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் மேலே வச்சோன்னே அவங்களுக்கு ஷாக் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய மூவிஸில் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஃபிபிரிலேட்டர் பற்றி தான் we are going to see. Okay, so first thing is DC defibrillator. So DC defibrillator அப்படின்னாலே you are going to use a DC power supply. Okay, we are not going to use AC, we are just going to use a DC. DC அப்படின்னா கான்ஸ்டண்டா ஒரே மாதிரியான பல்ஸ். AC அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரைட்? ஸோ யூ வில் ஹாவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் வந்து டிசினா யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் அ ஸ்ட்ரைட் கான்ஸ்டன்ட் பல்ஸ். அவ்வளோதான் வந்து டிசி டிஃபிபிரிலேட்டர். ஸோ இஃப் யூ லுக் அட் த சர்க்யூட் டயக்ராம், which is your schematic diagram, so you have an auto transformer here which is connected to 230 volts mains. Okay, so இதுல இருந்து you are having a meter here, அதுல வந்து எவ்வளோ இருக்குன்றத வந்து you are going to measure. And then இதில் வந்து primary coil and secondary coil இருக்கு. ஸோ primary coilோட வைண்டிங்ஸ் கம்மியாக இருக்குது, secondary coilல வைண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்? அண்ட் தென் யூ ஹாவ் அ டயோட் அண்ட் தென் யூ ஹாவ் அ ஸ்விட்ச். ஸோ இங்கே வந்து கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து உங்களோட டிஃபிபிரிலேட்டரோட மெயின், என்ன சொல்கிறது, மெயின் காம்போனன்ட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஜூல் செட்டிங், அந்த டெமோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜூல் செட்டிங் போடும்போது எவ்வளோ ஜூல்ஸ் நீங்கள் வந்து அதில் போடுறீங்களோ, 100 ஜூல்ஸ் செட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜியை இந்த கெப்பாசிட்டர் தான் ஸ்டோர் பண்ணும். அது ஸ்டோர் பண்ணிவிட்டு சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ என்ன எனர்ஜி லெவல் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலாக ஹை, என்ன சொல்கிறது, ஹை கெப்பாசிட்டி
உள்ள ஒரு கெப்பாசிட்டர் தான் அங்கே வச்சுருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு 600 ஜூல்ஸ் எனர்ஜி அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரோட ஸ்ட்ரென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 600 ஜூல்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டரும் உள்ளே இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும். ஸோ இங்கே கனெக்ட் ஆகிருக்கும் போது when the switch is at ஏல ஸ்விட்ச் கனெக்ட் ஆகிருக்கும் போது யுவர் கெப்பாசிட்டர் வில் சார்ஜ் அண்ட் தென் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் வில் மூவ் டு பி. ஸோ பியில் போகும்போது இந்த காயில் அண்ட் எலக்ட்ரோட்ஸ் வழியா, எலக்ட்ரோட்ஸ்னா அந்த பேடல்ஸ், 2 பேடல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேடல்ஸ் வழியா the energy will be transferred to the patient. So this is a schematic diagram of a defibrillator. So இதுல வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a current waveform. So ஒரு பேஷண்ட்டோட டிஃப்ரெண்ட் பல்ஸ் டியூரேஷனுக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் டைம் டியூரேஷனில் ஹவு த கரண்ட் இஸ் வேரிங் அப்படின்ற மாதிரி திஸ் கிராஃப் இஸ் பிளாட்டட். ஸோ ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் டிஸ்சார்ஜ் பல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை என்ன, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அ வெரி ஷார்ட் டியூரேஷன் பல்ஸ். இஃப் யூ லுக் அட் த டியூரேஷன் ஹியர் இட்ஸ் இன் மில்லி செகண்ட்ஸ், ரைட்? ஸோ 2 மில்லி செகண்ட், 4 மில்லி செகண்ட், 6 மில்லி செகண்ட், அவங்க வந்து அந்த செட்டிங்ஸ் நீங்கள் டெமோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் செட்டிங்ஸும் இருக்கும், ஜூல் செட்டிங்ஸும் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் அது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும், எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகும், எல்லாமே வந்து யூ கேன் ப்ரீசெட் த வேல்யூஸ், ரைட்? ஸோ ஃபார் ஈச் டைம் டியூரேஷன் ஹவு த பல்ஸ் இஸ் வேரிங், அதுதான் வந்து இந்த கர்வ். ஸோ ஃபார் 2 மில்லி செகண்ட்க்கு வந்து கரண்ட் வந்து எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் போகுது, அதே மாதிரி வந்து ஃபார் 4 மில்லி செகண்ட் ஹவு த வேவ் ஃபார்ம் இஸ் வேரிங். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் வி கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ இதில் வேல்யூஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ் 32 மைக்ரோஃபேரட், இண்டக்டன்ஸ் 35 மில்லி ஹென்ரி அண்ட் ஆர்சி வேல்யூ இஸ் 67. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் வந்து இட்ஸ் கால்ட் இஸ் அ டேம்ப்டு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஸோ டேம்ப்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா யூ ஹாவ் அ சைன் வேவ் அண்ட் தென் தெர் இஸ் அ ஸ்மால் நெகட்டிவ் பீக் ஹியர், ரைட்? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல போயிட்டு வருது இல்லையா, ஸோ அதுக்காக தான் இட்ஸ் கால்ட் இஸ் அ டேம்ப்டு சைன் வேவ் ஃபார்ம். And then defibrillator electrodes. So electrodes பொறுத்த வரைக்கும் main thing is it's a metal disc of about 3 to 5 centimeter in diameter. So that's the main point. So அந்த paddles கூட நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், right? So defibrillator, yes. So let me just open this image. It's very small. So yeah, where is it? I can't open this figure. Okay, சரி. So this is the defibrillator. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெட்டல் டிஸ்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெயின் காம்போனன்ட். இந்த மெட்டல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோட அந்த பேடல்ஸ்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா there is a orange button here, right? So I'm trying to open this image, it's not opening. சரி, so if you look at the yeah, so if you look at the side there is an orange button, right? ஆக்சுவலாக சார்ஜ் ஆகிடும் அந்த 2 பேடல்ஸுமே. அது வந்து பேஷண்ட் மேலே வைக்கும்போது தான் அந்த ஆரஞ்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ஆரஞ்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் that electric shock will be transferred to the patient body. அது வரைக்கும் அது வந்து அந்த கெப்பாசிட்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் பட்டன். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரோட்ஸ் பற்றி தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் யூஸ்வலி அபவுட் 3 to 5 centimeter in diameter with highly insulated handles. ஸோ அந்த இன்சுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்சுலேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து இட் ஷுட் நாட் கெட் பேக் ஃபயர் டு த டாக்டர், ரைட்? ஸோ டாக்டர் எல்லாம் கிளினிஷியன் நர்ஸ் யார் வந்து அந்த டிஃபிபிரிலேட்டர் வச்சு ஷாக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஷாக் வந்து பாஸ் ஆகக்கூடாது. ஸோ இட் ஹேஸ் அ ஹைலி இன்சுலேட்டட் ஹேண்டில்ஸ். அண்ட் வேற என்ன, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரோட்ஸ் பற்றி வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் திஸ் இஸ் யுவர் கமர்ஷியல் டிஃபிபிரிலேட்டர் சர்க்கியூட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ போர்ட்டபிள் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். இட் ஹேஸ் இசிஜி மானிட்டர் அண்ட் ரெக்கார்டர். ஸோ இசிஜி வேவ் ஃபார்மாக இதில் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், இதில் வந்து சைடில் வியூவும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மாடல். ஓகே, அண்ட் இஃப் யூ லுக் அட் த சர்க்கியூட் ஹியர், திஸ் இஸ் தி பிளாக் டயக்ராம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கிமேட்டிக் டயக்ராம், திஸ் இஸ் தி பிளாக் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் அ discharge circuit here. So discharge circuit போறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து it starts. Let me just zoom it here. So you have a current transformer here.
மைக்ரோ ப்ராசர். ஸோ மைக்ரோ ப்ராசர் தான் வந்து டிசைட்ஸ் த த்ரெஷ்ஹோல்டு. ஸோ என்ன ரேஞ்சில் இருக்கணும், எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகணும், எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் பை யுவர் மைக்ரோ ப்ராசர். ஸோ மைக்ரோ ப்ராசர்லேருந்து you have two different outputs. One is joules delivered, another one is annotating strip chart recorder. So இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த டிவைஸ், அதோட பிளாக் டயக்ராம் தான் இது. ஓகே, ஸோ யூ ஹாவ் ஏடிசி கன்வெர்ட்டர். ஸோ இங்கே ஒரு ஏடி கன்வெர்ட்டர், இங்கே ஒரு ஏடி கன்வெர்ட்டர் இருக்கு. அண்ட் டிஸ்சார்ஜ் சர்க்கியூட்ல இருந்து யூ ஹாவ் டூ ஸ்விட்சஸ். இந்த டூ ஸ்விட்சஸ் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நான் இங்கே காமிச்சேன் இல்லையா, வேர் இஸ் தட் ஃபிகர், யா, இந்த பேடலில் வந்து சைடில் ரெண்டு ஆரஞ்சு பட்டன் காமிச்சேன் இல்லையா, அதுதான் அந்த பிளாக் டயக்ராமில் வந்து ஸ்விட்ச்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேடலுக்கு ரெண்டு ஸ்விட்ச். ஓகே, ஸோ அந்த ரெண்டு பேடலுக்கும் ரெண்டு ஸ்விட்ச் இருக்கு. ஹியர் இஸ் த பேஷண்ட் அண்ட் யூ ஹாவ் அ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஹியர். அண்ட் பீக் ஹோல்ட் சர்க்கியூட், அது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு கரண்ட் வேவ் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, ரைட். ஸோ அந்த பீக் வந்து எவ்வளோ டைமுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த பர்டிகுலர் சர்க்கியூட். அந்த இடத்துல வேர் இஸ் இட், யா, ஸோ அந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து அந்த பீக் வந்து எவ்வளோ டியூரேஷனில் இருக்குன்றதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் தெர் இஸ் அ வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் ஹியர். ஸோ இங்கே ஒரு ரெண்டு 25 எம் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெண்டு 25 கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹை வோல்டேஜ் வந்து அந்த சர்க்கியூட்ல ஸ்டோர் ஆகி இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகும்போது இட் வில் பி டிஸ்சார்ஜ் டு த பேஷண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட ரெண்டு பேடல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் தே ஹவ் ரெப்ரசன்ட் ஆஸ் அ ரெசிஸ்டர். எதுக்கு அப்படின்னா, there is an internal resistance, right? So பாடியில் வந்து நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. ஸோ பாடி சர்ஃபேஸ்க்குன்னு வந்து there is a resistance. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் சரி, அதை வந்து ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போதும் சரி, யூ ஷுட் ஆல்வேஸ் கன்சிடர் த இன்டர்னல் பாடி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த பாடி ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த பிளாக் டயக்ராமில் they are represented as a resistor here, that is between the patient. ஓகே, ஐ மீன் between the paddles. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இதை வந்து வரையும் போது இந்த இடத்துல இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்ம பாடியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேடல்லேருந்து இந்த பேடலுக்கு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட் மீ ஜஸ்ட் ஷேர் திஸ் டேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேடல் இருக்குன்னா, இதை வந்து ஸ்டிக்கர் மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேடல் இருக்குன்னா, இங்கே ஒரு பேடல் இங்கே ஒரு பேடல் தான் வைக்கணும் ஆக்சுவலாக. அதை வந்து பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி வச்சாதான் வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும். ஏன் அந்த டைரக்ஷனில் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இசிஜி படிக்கும்போது கார்டியாக் வெக்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ கார்டியாக் வெக்டர்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் யுவர் ஹார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, ரைட்? ஸோ ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்போவுமே ஏட்ரியம் டு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும், ரைட்? எஸ்ஏ நோட் டு ஏவி நோட், ரைட்? ஸோ அந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு கார்டியாக் வெக்டரோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ எப்போவுமே லெஃப்ட் பேடல் டாப்லையும் ரைட் பேடல் வந்து பாட்டம்லையும் தான் வைப்பாங்க, அதாவது ஹார்ட்டோட மேலே கீழே. ஸோ இந்த டைரக்ஷனில் கரெக்டாக கார்டியாக் வெக்டரோட டைரக்ஷனில் இட் வில் பாஸ். ஓகே, சில மூவிஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேடலையும் பக்கத்தில் வைப்பாங்க. தட்ஸ் டோட்டலி ராங், தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட். நீங்கள் ஆக்சுவலாக உள்ள கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஆக்சுவல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கரெக்ட் வே ஆஃப் பிளேசிங் யுவர் பேடல் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ சில மூவிஸில் தே ஹவ் கெப்ட் இட் ராங், சில மூவிஸில் கரெக்டாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ மூவிஸில் வந்து ரெண்டு எலக்ட்ரோடையும் ரெண்டு பேடல்ஸையும் பக்கத்தில் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ராங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கீப் இட் பிகாஸ் தட்ஸ் தி கார்டியாக் வெக்டர் ஓரியன்டேஷன். ஓகே, அண்ட் யா, பேக் டு த பிளாக் டயக்ராம். So that's all in the block. So you have a transformer, you have a discharge circuit, AD converter, and then microprocessor is your main control unit. And அதுல இருந்து joules delivered எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். You can also control your chart recorder here. Okay, so that's about the block diagram. Next thing is yes. So இந்த ஃபிகர் இதுல இருக்கா? ஓகே, ஃபைன், கிரேட். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். இது வந்து மெயினாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆம்புலன்ஸ்லலாம் இருக்கும். And sometimes வந்து in abroad and all they used to keep it in highly crowded places. So highly crowded places like railway station, airport, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு in abroad they actually keep this automatic external defibrillator. So இது என்ன பண்ணும் அப்படின்னா, it will deliver the waveform automatically. So அது ஒரு பர்சன் தான் வந்து பண்ணணும்னு இல்லை, அதுவாகவே வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா it will charge and it will discharge. ஓகே, ஸோ அது எதுக்கு அப்படின்னா in case of severe cardiac arrest.
ஸோ அந்த பர்சன் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்களால வந்து அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எய்டா வந்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்றப்போ this automatic external defibrillator is used. Okay, so இதுல பாத்தீங்கன்னா it's a self adhesive electrodes and it's a hand held paddle also. So first of all எதுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து சிம்பிள் டிசைனா அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the ECG occurred from self adhesive electrodes usually contain less noise and higher quality. ஸோ இது வந்து ஸ்டிக்கர் டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோட் யூஸ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் லெஸ் நாய்ஸ் அண்ட் ஹையர் குவாலிட்டி. ஸோ இசிஜி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இட் வில் டிசைன் தி ஷாக். தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜூல் செட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இட் வில் மெஷர் த இசிஜி சிக்னல். ஸோ இசிஜி சிக்னல் எப்படி இருக்குன்றதை பார்க்கும். இப்போ வந்து சிவியர் கேஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன்னா இட் வில் டேக் அப் டு 400 ஜூல்ஸ் இல்லை 500 ஜூல்ஸ் அதுவே செட் பண்ணிக்கும். இல்லை லைட்டாக வந்து சின்ன ஒரு ஃபிபிரிலேஷன் தான், மைனர் கண்டிஷன் தான் அப்படின்னா ஒரு 100 ஜூல்ஸ் செட்டிங்ஸ் வந்து அதுவே வந்து இட் வில் டூ. யா, ஸோ இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் அ ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஃபிபிரிலேஷன் ஃபங்க்ஷன் விச் மீன்ஸ் தட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் எதுவுமே வேண்டாம். அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிற பொசிஷனில் அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து பேஸ் பண்ணிட்டாலே போதும், அதுவே வந்து இசிஜி மெஷர் பண்ணி அதுவே ஷாக்கையும் டெலிவர் பண்ணிடும். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் automatic external defibrillator. And next thing is implantable defibrillator. ஸோ இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர் எதுக்குன்னா, இப்போ பேஸ் மேக்கர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எஸ்ஏ நோடு வந்து டோட்டலாக ஒர்க் ஆகல, இல்லை ஏவி நோடு வந்து டோட்டலாக கனெக்டே பண்ணல, இல்லை ரெண்டு நோடுக்கும் கனெக்ஷனே இல்லை, ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்றப்போ வேற ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் தே கோ ஃபார் இம்ப்ளான்டபிள் பேஸ் மேக்கர். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேஸ் மேக்கரை உள்ளே வச்சுருவாங்க. இல்லை டோட்டலே ஹார்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இன் தட் சிவியர் கேசஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன், சில கேசஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி டிஃபிபிரிலேட்டரில் ஷாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். அகெயின் 3 months கழிச்சு 2 months கழிச்சு அகெயின் த பர்சன் வில் கெட் த சேம் கண்டிஷன் அகெயின். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே கோ ஃபார் இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர். ஓகே, ஸோ ஹூ ஆர் அட் த ஹை ரிஸ்க் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் கண்டிஷன் வந்துட்டே இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து தே யூஸ் திஸ் ஆட்டோமேட்டிக் இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா மோனோஃபேசிக், அனதர் ஒன் இஸ் பைஃபேசிக். மோனோஃபேசிக் அப்படின்னாலே இட் ஹாஸ் ஒன் சிங்கிள் பல்ஸ், ஸோ விச் இஸ் ஃப்ரம் திஸ் டு திஸ். ஸோ இந்த எலக்ட்ரோட்லேருந்து இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து இட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு சிங்கிள் பல்ஸ் தான். இதே பைஃபேசிக் அப்படின்னா இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் திஸ் டு திஸ் அண்ட் திஸ் டு திஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் பீக் அண்ட் தென் தெர் இஸ் அ நெகட்டிவ் பீக். ஸோ தட்ஸ் அ பைஃபேசிக். ஓகே, ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டரில் மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிஃபிபிரிலேட்டர் சர்க்கியூட், அதுதான் வந்து மெயின் திங். செகண்ட் ஒன் இஸ் த லீட் சிஸ்டம். ஸோ நம்ம அந்த பேடல்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லீட். Next one is programmable recorder monitor which is called as PRM. So we can record and also we can monitor. So இது மூணு தான் வந்து main components. Okay, அதில் மெயினாக வந்து இந்த PRM programmer recorder monitorன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் an external device that provides bidirectional communication. ஸோ இந்த சிஸ்டம்க்கும் நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் இல்லை மொபைலுக்கும் வந்து இட் வில் சென்ட் த கம்யூனிகேஷன்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ டெலிமெட்ரி. அதாவது இந்த சர்க்கியூட்ல என்ன நடக்குதுன்றத, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிஃபிபிரிலேட்டர் இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர் வந்து அவங்களுக்கு வச்சிருக்கோம், அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அடுத்த நிமிஷமே வந்து திஸ் ப்ரோக்ராமபிள் ரெக்கார்டர் மானிட்டர் இட் ஹேஸ் டு சென்ட் சம் இன்ஃபர்மேஷன் டு தி டாக்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி டெலிமெட்ரி லிங்க்கும் வந்து அதுக்குள்ளே வந்து கண்டெயின் ஆகிருக்கும். அதாவது த ஹோல் சர்க்கியூட் வில் ஹேவ் எவ்ரி திங். எப்படி வந்து உங்களுக்கு பேஸ் மேக்கரில் நம்ம பார்த்தோம், பேஸ் மேக்கர் உள்ளே வைக்கும் போது பேஸ் மேக்கர்லேயே வந்து வி ஹாவ் மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல் பேஸ் மேக்கர் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டெலிமெட்ரி பேஸ் மேக்கர், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஃபிபிரிலேட்டர்லையும் வி ஹாவ் திஸ் டெலிமெட்ரி லிங்க், ஸோ டு சென்ட் த டேட்டா டு தி clinicians. Okay, so that's one thing. Next thing is அதோட architecture. So implantable defibrillatorல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing is we have a pace control. So pace control
எதுக்கு அப்படின்னா பேஸ்னாலே நான் சொல்லிட்டேன், பேஸ்னா இட்ஸ் அபவுட் த ஸ்பீட் ஆஃப் த ஹார்ட் ரேட், ரைட்? ஸோ ஹார்ட் ரேட் என்ன ரேஞ்சில் இருக்குன்றத இட் வில் செக். அதுக்கு மெயினாக வந்து இட் ஹாஸ் டூ ஆம்ப்ளிஃபயர்ஸ். ஒன் இஸ் சென்சிங் ஆம்ப்ளிஃபயர், அனதர் ஒன் இஸ் பேசிங் ஆம்ப்ளிஃபயர். ஸோ சென்சிங் ஆம்ப்ளிஃபயர் வந்து இது நம்ம பேஸ் மேக்கரில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். பேஸ் மேக்கரோட டிப்ல வந்து யூ ஹாவ் அ சென்சார்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ பேஸ் மேக்கர் டிப்ல இருந்து இட் வில் சென்ஸ் தி ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றது இட் வில் சென்ஸ், and depending on that it will set a pace for the heartbeat, and then this pacing amplifier will send the electric pulse through the ring electrode, right? So இது வந்து டோட்டலா அப்படியே வந்து பேஸ் மேக்கரோட சர்க்கியூட் தான். ஓகே, அண்ட் இப்போ என்ன அப்படின்னா, இன்கேஸ் பேஸ் மேக்கர் வந்து ட்ரிகர் கொடுத்துமே வந்து அது ஒர்க் ஆகல, அந்த வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ இட் கோஸ் டு யுவர் டிஃபிப் கண்ட்ரோல் ஸ்விட்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிங் ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ஷன் வந்து எங்க வருது அப்படின்னா இட்ஸ் கோஸ் டு யுவர் அவுட்புட் ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இட் கோஸ் டு தி டிஃபிபிரிலேட்டர் மோட். ஸோ டிஃபிபிரிலேட்டர் மோட்ல போச்சு அப்படின்னா மெயின் திங் இஸ் இட் கோஸ் டு தி ஹை வோல்ட் சப்ளை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹை வோல்டேஜ் தான். ஸோ அதுக்கு இன்பில்ட்டா ஒரு பேட்டரி உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து இட் டேக்ஸ் தி ஹை வோல்டேஜ் அண்ட் இட் சென்ஸ் டு தி ஹார்ட். ஸோ ஹார்ட் வந்து அகைன் நார்மல் கண்டிஷனுக்கு இட் வில் கோ. ஸோ அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் லோ வோல்டேஜ் சப்ளை. ஸோ ஆக்சுவலாக அந்த பேட்டரிக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் என்ன சொல்றது, டூ ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து மினிமல் ரேஞ்ச் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன்னா அதுக்கேற்ற மாதிரி லோ வோல்டேஜ் சப்ளை போகும். ரொம்ப சிவியர் கேஸ் அப்படின்னா இட் சென்ஸ் த ஹை வோல்டேஜ். ஓகே, ஸோ பேசிங் மோட்ல இட் நார்மலி சென்ஸ் த ட்ரிகர்ஸ் அண்ட் கீப்ஸ் த ஹார்ட் இன் நார்மல் கண்டிஷன். இன் கேஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் தட் இஸ் இன் சிவியர் கண்டிஷன் இட் கோஸ் டு டிஃபிபிரிலேட்டர் மோட். ஓகே, ஸோ இட்ஸ் மோர் லைக் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பேஸ் மேக்கர் சர்க்கியூட். ஸோ பேஸ் மேக்கர் சர்க்கியூட்டையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உள்ள வச்ச மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இதுக்கு வந்து வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா ரேம் அண்ட் ராம். ஸோ ரெண்டு மெமரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கு, அண்ட் யூ ஹாவ் அ மைக்ரோ ப்ராசஸர் ஆப்வியஸ்லி டு கண்ட்ரோல், and you have a system control. Okay, so this is the bus which is the transmission between your storage and control to your actual circuit. Okay, so this is the implantable defibrillator system. And okay, so this is the pacer cardioverter defibrillator. ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் டேங்கி அரித்மியா. ஸோ வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷனே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அ டேக்கி அரித்மியா. தட் இஸ் இட் ஹேஸ் அ ஃபாஸ்ட் ஹார்ட் பீட். ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அது வந்து என்ன சொல்றது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கோ ஃபார் பேசர் கார்டியோவெட்டர் டிஃபிபிரிலேட்டர் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் டிஃபிபிரிலேட்டர் இஸ் தேர். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னா அதாவது என்ன சொல்றது, இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் வாட் பர்பஸ் யூ ஆர் யூசிங். ஓகே, இதே வந்து நார்மலாக இப்போ வந்து வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் அ டிஃபிபிரிலேட்டர் சர்க்கியூட் அலோன். ஸோ வெறும் டிஃபிபிரிலேட்டர் சர்க்கியூட் வச்சு யூ கேன் டூ ஆல் த திங்ஸ். ஓகே, இது வந்து நார்மலாக வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷனுக்கு. இதே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை இம்ப்ளான்ட் பண்ண போறீங்க, அந்த பேஷண்ட்க்கு அடிக்கடி வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் வருது அப்படின்னா in that case you go for pacer with a defibrillator system. ஸோ ஒரு பேசர் சர்க்கியூட்டையும் அது கூட சேர்த்து வச்சுருவோம். ஓகே, ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் ட்ரிகர் பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ வி யூஸ் அ பேசர் வித் அ டிஃபிபிரிலேட்டர். இதே வந்து டேக்கே அரித்மியா கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா இன் தட் கேஸ் வி கோ ஃபார் பேசர் கார்டியோவெட்டர் டிஃபிபிரிலேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா you have 5 battery powered units. One is sensing circuit, high voltage converter, switching circuit, defibrillation control circuit, and pacing control circuit. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா first blood pressure signal it monitors, and then it takes the heartbeat signal also. So heartbeat sensor it takes the heartbeat, and then ஒரு 3.5 செகண்டுக்கு ஹார்ட் பீட்டே இல்லை அந்த சர்க்கியூட்ல அப்படின்னா அப்போ இட் turns on the signal and turns on the switch. So இங்க பாத்தீங்கன்னா there is an optical isolation. Okay, so sensing amplifier circuit தனியா இருக்கு and your actual circuit is separate. Okay, so in between that you have an optical isolation. Optical isolation எல்லாமே வந்து you would have studied in your medical instrumentation, right? So types of isolation amplifier like carrier isolation amplifier, optical isolation amplifier, and மாதிரி different types of amplifiers படிச்சிருப்பீங்க. So this is an optical isolation circuit. Okay, so இதுல இருந்து வர சிக்னலை வச்சு it goes to the high voltage converter, and then you have a capacitor. Obviously defibrillator நாலே capacitor தான் main component, right? And then you have a battery, and then pacing control circuit, defibrillation control circuit, and then there is a thyristor and a transistor switch.
ஸோ இதுல இருந்து counter shock இல்லைன்னா pacing pulse வந்து it goes to your heart. So this is the circuit for your pace cardioverter defibrillator. And yeah, so if I show here, this is the pacer cardioverter defibrillator. ஸோ இது வந்து ஜென்ரலாக எங்கே வைப்பாங்க அப்படின்னா இட்ஸ் இம்ப்ளான்டட் இந்த அப்டாமினல் ஏரியா. ஸோ யூஸ்வலாக பேஸ் மேக்கர் வந்து நமக்கு எங்கே வைப்போம், ஹார்ட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருவோம், ரைட்? இதில் வந்து வி கீப் இட் இந்த அப்டாமினல் ஏரியா. இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து ரிசீவ்ஸ் தி சிக்னல் ஃப்ரம் தி டூ சென்சிங் லீட்ஸ் அண்ட் அந்த சென்சிங் லீட்லேருந்து வர இசிஜியை பேஸ் பண்ணி தான் இட் வில் சென்ட் தி சிக்னல் டு யுவர் defibrillating electrode. ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காமிச்சேன்னா திஸ் இஸ் தி ஆக்சுவல் எலக்ட்ரோட். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ தின் ஃபிலிம். ஏன்னா ஹார்ட் மேலேயே இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து அப்படியே பேஸ் பண்ணிடுவாங்க, இல்லை ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ இட் வில் பி கனெக்டட் டு தி ஹார்ட். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸும் ஹார்ட்டோட கனெக்டாக இருக்கும். இந்த சர்க்கியூட் வந்து டோட்டலி இட் வில் பி கெப்ட் இன் தி அப்டாமினல் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி defibrillating electrode. ஸோ இந்த ரெண்டு பேடில் மாதிரி இருக்கு இல்லையா, சின்னதாக ஃபிலிம் மாதிரி, அதுதான் வந்து உங்களோட defibrillating electrodes. இந்த சின்னதாக இருக்கிற ரெண்டு லீட்ஸ் வந்து சென்சிங் எலக்ட்ரோட்ஸ். So this is your pacer cardioverter defibrillator. Okay. And okay, so some equations here. So இதுல வந்து energy contained in the pulse of the shape and time duration. So நம்ம அந்த எனர்ஜி சேவ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கெப்பாசிட்டர்ல அந்த எனர்ஜியோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு integral 0 to t e of t I of t dt, where e of t is the voltage as a function of time, I of t is current as a function of time, and capital T is the time duration of the pulse, and E is the energy in 1 seconds. So total energy நம்ம எப்போ calculate பண்ணலாம், when we know the voltage and current with respect to time within the time duration. When we integrate it, we can find the total energy that is contained in the pulse. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பாடியோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவல் சர்க்கியூட்ல நீங்கள் வந்து ஹியூமன் பாடியை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருந்தால் யூ வில் ரெப்ரசென்ட் as a load resistance. ஸோ wherever you are going to deliver the shock, right? So that is your resistance. ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா that is energy dissipated in the resistance. ஸோ ஆக்சுவலாக அந்த பல்ஸில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்றத நம்ம இப்படி எழுதுவோம். இதே அந்த ரெசிஸ்டன்ஸில் தட் இஸ் பாடியில் எவ்வளோ எனர்ஜி வந்து டிசிபேட் ஆயிருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா E is equal to 1/r integral 0 to t E of t square dt. Okay, so where R is the resistance of the load, E is the energy. Okay. Okay, so இப்போ வந்து if you are going to measure this using an energy meter, so this is how we can represent in terms of equations. You have a input circuit and then you have a transformer circuit. So இது square பண்ணா you are getting E of t is equal to k E t square in. So this is your total energy. இதுல இருந்து வெளியில dissipate ஆகிற energy E out is equal to A into 0 to t k E t square I n dt. So that is your total output. இதெல்லாம் இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் யூ, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ எம் டெல்லிங் திஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதர் ஒரே ஒரு டைப் ஆஃப் டிஃபிபிரிலேட்டர் கேட்பாங்க. ஜென்ரலாக உங்களுக்கு டிஃபிபிரிலேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரா திஸ் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். வேர் இஸ் தட்? இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யூ ஹாவ் டு ட்ரா அண்ட் தென் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஜென்ரலாக டிஃபிபிரிலேட்டர்னு கேட்டாங்கன்னா, இதே இம்ப்ளான்டபிள் டிஃபிபிரிலேட்டர் கேட்டாங்க அப்படின்னா அப்போ யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த டயக்ராம் போட்டு இந்த சர்க்கியூட் இதோட காம்பனன்ட்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதே வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட் ஒன். இதே வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒன் டைப் என்ன பேசர் கார்டியோவெட்டர் டிஃபிபிரிலேட்டர் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ். So totally 4 different defibrillator types we have seen. Okay, so this energy equation and all just for your knowledge. Okay, is that clear? Any doubts? Any questions?